அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, அரூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அருமையன்னார் டாக்டர் அன்புமணி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே, வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் இந்த மேடையில் பேச வந்தேன்னா, பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி அவர்கள் அரூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார். எந்த பிரச்சனைக்காக அரூர் தொகுதிக்கு வந்திருக்கிறார்? தண்ணி பிரச்சனை. காலையில் பார்த்தோம்னா ஈச்சம்பாடி அணைக்கட்டு வந்து பார்வையிட்டார். செனாக்கால் திட்டத்தை பத்தி பேசினார். எண்ணேக்கால் புதூர் திட்டத்தை பத்தி பேசினார். வள்ளிமதுரை டேம் பத்தி பேசுறார். நான் ஒரு சின்ன வார்த்தையை மட்டும் நான் அண்ணன் டாக்டர் அவர்களுக்கு டாக்டரை பத்தி பேசிடுறேன். கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா, இப்ப கம்ப்யூட்டர் எல்லா இடத்துலயுமே கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர் எடுத்து நம்ம ஒரு பட்டனை தட்டோம்னா நமக்கு என்ன தேவைகளோ கம்ப்யூட்டர்ல ஸ்லைட்ல வந்துனே இருக்கும், ஸ்கிரீன்ல. நம்ம ரூட் மேப் போடுறப்ப கூட கூகுள் மேப்புக்கு போவோம். கூகுள் மேப்பை ஒரு டைம் தட்டிட்டோம்னா நம்ம எந்த ஊருக்கு போறோம்னு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தா அந்த ஊரினுடைய மேப்பை கொடுக்கும். அப்போ கம்ப்யூட்டருடைய வளர்ச்சி எப்படி இருக்கு பாருங்க. இதே வந்து அரசியல பாருங்க. இந்த கம்ப்யூட்டரை வந்து அரசியலுக்கு கொண்டு வாங்க. அருமை என்ன டாக்டர் அன்புமணி அவர்கள் ஒரு சின்ன விஷயம், ஒரு ஏரியை பத்தி நாம பேசுறோம். இப்ப அரூர் பெரிய ஏரி இருக்குன்னு வச்சுங்க, இல்ல ஈச்சம்பாடி டேம் இருக்குன்னு வச்சுங்க, இல்ல வேற ஏதோ ஒரு ஏரியை பத்தி பேசுறோம். வள்ளிமதுரை வாழைத்தோட்டத்தில் இருக்கிற டேமை பத்தி பேசுறோம். டாக்டர் கிட்ட அந்த டேம் பேரை மட்டும் சொன்னா போதும், மொத்த ஜாதகத்தையும் கட 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 கடன்னு பேசுற. அப்போ இந்த இளம் தலைவர் இந்த மக்களுடைய தேவைகளை, இந்த நாட்டினுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்கு எவ்வளவு வந்து கிளாஸ் எடுத்திருப்பாரு பாருங்க, எவ்வளவு மெமரி பண்ணிருப்பான்னு பாருங்க. கம்ப்யூட்டர்ல நிறைய மெமரி பண்ண செல்லு வச்சிருக்கோம். செல்லுல நிறைய மெமரி பண்ணுச்சுன்னா மெமரியை வந்து என்ன ஆகும், லாக் ஆயிடும், ஹீட் ஆயிடும் செல்லு. அதுக்கு மேல போய் கடையில கொடுத்தோம்னா இல்ல லோடு அதிகமா இருக்கும், இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணுவாங்க. ஆனா தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 38 மாவட்டத்தில் எத்தனை ஏரி இருக்கிறது, எத்தனை டேம் இருக்கிறது, எத்தனை குளை இருக்கிறது, எல்லாத்தையும் இந்த பின் பாயிண்ட்ல வச்சிருக்காரு. அப்படின்னா எவ்வளவு வந்து அவர் படிச்சிருப்பாருன்னு பாருங்க. இப்பேற்பட்டவர் இன்னைக்கு காலையில சொல்றாங்க, இது என்ன ஈச்சம்பாடி டேம் சொன்னதுதான். ஈச்சம்பாடி டேம்ல காவா வந்து எவ்வளவு தூரம் போகணும், இந்த காவாயை இத்தனை அடி தூக்குனா 17 கிலோமீட்டருக்கு இந்த காவா போகணும். இந்த 17 கிலோமீட்டர்ல எத்தனை ஏக்கரா பாயும், எத்தனை ஏக்கரா பாஞ்சா எவ்வளவு விவசாய நிலங்கள்ல உற்பத்தி ஆகும், இத பூரா பேப்பர் நிருபரும் கட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறார். இதெல்லாம் வந்து எதுக்குன்னா, தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி, தாழ்த்தப்பட்ட மக்கள், விவசாயிகள், கூலிகள், இவர்கள் எல்லாம் டெவலப் பண்ணுனா ஜீவாதார பிரச்சனைகளை நமக்கு தீர்க்கணும். என்ன ஜீவாதார பிரச்சனைகள்? இதுக்கு முன்ன ஒரு எம்பி இருந்தார், செந்தில் ஒரு எம்பி இருந்தார். அவர் நம்ம டாக்டரை விட்டு தான் ஜெயிச்சார். அவர் என்ன பண்ணாருன்னா, பஸ் ஸ்டாப் மட்டும் தான் கட்டி இருக்கார். பஸ் ஸ்டாப் எங்க பார்த்தாலும் பஸ் ஸ்டாப் மட்டும் தான் இருக்கும். இப்ப மணின்னு ஒரு எம்பி வந்திருக்கார், அவருக்கு என்னன்னே தெரியாதுங்க. திமுக எம்பி. திமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, புதிய கேண்டிடேட் தான் கொடுப்பாங்க. புதிய கேண்டிடேட் வந்தால் பழைய ஆளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க, ஏன்னா அவர் ஒண்ணுமே செய்யல. ஆனா நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பை நம்ம இழந்தோம். எப்படி இழந்தோம்? என்னுடைய அருமை சகோதரி சௌமியா அன்புமணியை நம்ம இழந்துட்டோம். ஒரு நல்ல நாடாளுமன்ற உறுப்பினரை இந்த பகுதி மக்கள் இழந்துட்டாங்க. நான் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் சொல்லல, இந்த பகுதி மக்கள் இழந்துட்டாங்க. அவங்க மட்டும் வந்திருந்தால், இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிற மாவட்ட பொறுப்பெல்லாம் பேசுவாங்க, எலெக்ஷன்ல மத்திய அமைச்சர் ஆயிடுவாங்க. மத்திய அமைச்சர் ஆகட்டும், நான் வேணான்னு சொல்லல. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு மத்திய அமைச்சர் இருந்தா இந்த மாவட்டத்தினுடைய தேவைகளை நாங்க பூர்த்தி பண்ணிருப்போம். இந்த மாவட்டத்தினுடைய ஜீவாதார பிரச்சனைகள் என்ன? ஜீவாதார பிரச்சனை தண்ணி. எல்லா ஏரிக்கும் தண்ணி கொண்டு வரணும், எல்லா ஏரியும் நிரப்பி வைக்கணும். அதுக்கு என்ன திட்டம்? இந்த ஈச்சம்பாடி அணைக்கட்டு திட்டம், அதுக்கு அடுத்தது சென்னாக்கால் திட்டம், இதை விட ஒரு மேல உபரி நீர் திட்டம், ஒகனக்கல் உபரி நீர் திட்டம். இந்த அரசு செய்யாது, திமுக அரசு நிச்சயமாக செய்யாது. அதுக்கு என்ன பண்ணிருக்கணும்?
திமுக அரசு நிதி ஒதுக்கலனா மத்திய அரசு கிட்ட நிதி வாங்கி இருக்கணும். மத்திய அரசு நிதி கொடுத்திருந்தால் அந்த திட்டம் நிறைவேறும். மத்திய அரசு கிட்ட யார் கேட்கறது? இந்த எம்பி மணி கேட்கவே மாட்டார். A to Z தெரியவே தெரியாது, ஆவணா தெரியாது, அரசியல் தெரியாத ஏதோ ஒரு காரணத்தை காட்டி மணியை வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க. என்னுடைய சகோதரி சௌமியா மட்டும் ஜெயிச்சிருந்தால் நிச்சயமாக நம்ம மாவட்டத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை தீர்த்திருக்கும். அந்த ஜீவாதார பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகத்தான் டாக்டர் அவர்கள் நடைபயணமா போயிட்டு இருக்கார். அவர் என்ன சொல்றாரு? தண்ணி பிரச்சனை தீர்த்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும். விவசாய கூலிய கர்நாடகாவுக்கு போக மாட்டான், கோயம்புத்தூருக்கு போக மாட்டான், கேரளாவுக்கு போக மாட்டான், திருப்பூருக்கு போக மாட்டான். இளைஞர்கள் பூரா அங்க போயிட்டாங்க. ஆகவே வருகிற காலகட்டங்களில் வருகிற சூழ்நிலைகளை நான் வந்து டாக்டர் வந்து அருமையாக நான் வந்து நன்றியோடு பாராட்டுகிறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற என்றும் நாங்கள் உங்களோட துணை இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.